சுவாமி சரணம், சுவாமி சரணமையப்பா. நம்ம நேற்றே பதிவு போட்டிருந்தோம். நேற்றுலேருந்தே பாஸ் கொடுத்துட்டாங்க. அதை பற்றியான தெளிவான விளக்கத்தை நம்ம நாளைக்கு போடுவோம். ஏன்னா இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு செய்தி சொல்கிறாங்க. நம்ம எது உண்மைன்னு நம்ப முடியாது. அதனால் அங்கே பேருக்கு சாமிமார்கள்ட்ட கேட்டு நம்ம நாளைக்கு பதிவு விட்றோன்னு சொல்லி போட்டிருந்தோம். அது எப்படி வாங்கணும், எப்படி சாமி தரிசனம் பண்ணணும்னு இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா, முக்குழி என்ட்ரியில் நமக்கு வந்து பாஸை சீல் வைப்பாங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அடிவாரத்தில் 2வது சீல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் செரியானை வட்டத்தில் 3வது ஒரு சீல் வைப்பாங்க. இந்த 3 சீல் நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். இந்த 3 சீல் அடித்த பிறகு சரகுத்தி வந்த பிறகு நம்ம அங்கேருந்து ஸ்பெஷல் தரிசனத்துக்கு நம்மளை விட்டுருவாங்க. அதாவது பெரிய பெரிய பாதையில் வரும் இந்த பாஸ் வச்சுக்கவங்களுக்கு தனி லைன் கொடுத்து நிறைய சாமி தரிசனம் பண்ண கோயில் அதிகாரிகள் விட்டுருவாங்க. இலக்கல்லேருந்து வேனில் வந்து பம்பை இறங்கி பம்பையிலேருந்து ஐயப்ப சாமி பக்தர்கள் வருவாங்க. அவங்களுக்கு கேட்காங்க எங்களுக்கு இந்த பாஸ் உண்டான்னு. உங்களுக்கு கிடையாது. பெரிய பாதையில் வரும் பக்தர்கள் மட்டும்தான், எருமேலி புல்மேட்டு பாதையில் வரும் பக்தர்கள் மட்டும்தான் இந்த பாஸ் வழங்கப்படும்னு தெய்வசம் போடுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க நீண்ட நாள் கோரிக்கை. பம்பையிலேருந்து வரும் பக்தர்களும் பெரிய பாதையிலேருந்து வரும் பக்தர்கள் ஒரே நேரத்தில் சாமி தரிசனம் செய்தாங்க. அது பெரிய பாதையில் வரும் பக்தர்கள் சுமார் 30 கிலோமீட்டர் மேலே வந்து இங்கேயும் காத்து நிற்க வேண்டியிருக்கு. அது நிறைய வயசானவங்க, குட்டி மாளிகைப்புறம், குட்டி சாய்மார்கள்லாம் இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. அதனால தான் நீண்ட நாள் பக்தர்கள் கோரிக்கையை தெய்வசம் போடு ஏற்று முடிவு எடுத்தாங்க. பம்பையில் வரும் பக்தர்களுக்கு பாஸ் கிடையாது. இந்த செய்தி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். இது போல் செய்தி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சுவாமி சரணம், சுவாமி சரணமையப்பா.